வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல போட்டியில வெற்றி பெற்று ரகுராமுக்கு தன்னோட பொண்ணு தானா வெற்றி பெற்றா அப்படின்னு பரம சந்தோஷங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரகுராம் என் பொண்ணை வீட்டுக்கு நான் கூப்பிடுறேன், தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணு சிவா அப்படின்னு ஆர்டர் போடாங்க. தடபுடலா விருந்து ஏற்பாடுகள் நம்ம தனாவுக்கு நடக்குது. கதிரோட ஜோடி சேர்ந்து தனா அவங்க வீட்டுக்கு வராங்க. புவனேஸ்வரிக்கு ரொம்பவே கோபமா வருது. எப்படியாவது இந்த தனாவை தோற்கடிச்சு ரகுராம இந்த பதவியிலேருந்து தூக்கிடலான்னு பார்த்தா இப்படி நடந்துச்சே அப்படின்னு அவமானத்தில் கூனி குறுகி ஓட்டம் பிடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம தனா ஃபைனல் மேட்சில் வெளுத்தெடுக்கிறாங்க. புவனேஸ்வரி அனுப்புன ஆளு கூட தான் விளையாடாங்க. அதே நேரத்தில் நம்ம ரூபா வாங்கின ஃபான்சரோட பொண்ணுக்கு காலில் அடிபட்டு அவங்க அந்த போட்டியில் பங்கு எடுக்க முடியாமல் போகுது. நம்ம குறுக்க வழியில் தனாவை வின் பண்ணணும்னு நினச்சோம். கடவுள் அதுக்கு ஒரு சரியான தண்டனையை தந்துட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தனா நான் அவங்களுக்கு தான் ரூபா வாங்கினேன், ஆனால் இவளுக்கிட்ட ஜெயிக்க தான் செய்யணும், எங்கள் அப்பாவுக்கு கௌரவத்தை நான் நிலநாட்டணும், இது நல்ல சான்ஸ் விட்டுறக்கூடாது அப்படின்னு வெளுத்து எடுத்து நம்ம ரகுராமோட பெருமையை நிலநாட்டுறாங்க. நம்ம மணியும் சிவாயும் அப்படியே தனாவுக்கு அந்த கமெண்ட்ரி எல்லாம் இந்த தூள் கிளப்பிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தா புவனேஸ்வரி கிட்ட நம்ம மாயா வராங்க. என்ன புவனேஸ்வரி, நீ எங்கள் பெரியப்பாவை இந்த பதவியிலேருந்து தூக்கிடுவேன்னு சொன்னால இப்போ எப்படி தூக்குவ? எங்கள் தனா தான் ஜெயிச்சுட்டால, தனா தோக்கதை பார்க்க நீங்கள் வந்தியலாக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு காலம் எங்கள் தனா அவங்க அப்பாவை அவமானப்படுத்த மாட்டா, அதுக்கு இதே ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ என்ன பண்ணா, நீ தான் இங்கேருந்து ஓட்டம் பிடிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாங்க. சரியாக இவகிட்ட மாட்டிக்கிட்டோம், எதுக்குடா வந்தோம் அப்படின்னு ஆயிட்டு. இப்படி தனா வெளுத்து வாங்குவா அப்படின்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நைஸாக எஸ்கேப் ஆகிறாங்க. நம்ம புவனேஸ்வரியை பார்த்து ரகுராம் சொல்கிறாங்க, எங்கே புவனா ஓடுற, நில்லு, நீ என்ன என்கிட்ட சவால் விட்டா நீ உனக்கு மறந்து போச்சா புவனா? நீ எப்படியே என் பொண்ணு தோப்பான்னு சொன்னால, இப்போ பாரு என் பொண்ணு ஜெயிச்சு என் கையாலேயே நான் அவளுக்கு பரிசு கொடுக்க போகிறேன். அப்போ நான் உன் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்ப? இப்போவாது புரிஞ்சிக்க, உண்மை நேர்மை நியாயம்தான் என்னைக்குமே ஜெயிக்கும். நீ என்னோட பொண்ணை எனக்கிட்டே நல்லா விளையாட மாட்டான்னு சவால் விடுற, ஆனால் எனக்கு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே எப்படியெல்லாம் விளையாடுவான்னு எனக்கு தெரியாமலாம் இருக்கும். என் பொண்ணு என்னைக்குமே சாதிக்க தான் பிறந்தவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்னோட பொண்ணு அப்படின்னு நம்ம ரகுராமோட வார்த்தையை கேட்டு நம்ம தனா சந்தோஷப்படுறாங்க. அப்பா மனசுல இவ்வளோ நான் இருக்கேன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ரகுராம் தான் இந்த கோப்பையை தனாவுக்கு பரிசளிக்க போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நம்ம ரகுராம் சந்தோஷமா தனாவுக்கு அந்த பரிசு சால்வை எல்லாம் போர்த்தி விடுறாங்க. அதோட நம்ம ரகுராம் தனா விடாமுயற்சினால நான் ஃபஸ்ட்டு விளையாட நேரம் பயந்துட்டேன், ஆனால் அவள் விளையாடி எப்படி இருக்குன்னு, ஆனால் அவளோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அதுதான் நம்மளுக்கு வெற்றி பெற்று இருந்திருக்கு. அவள் இந்த ஊருக்கே பெருமை சேர்த்துட்டா அப்படின்னு ரகுராம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம தனா. ஆனால் கதிர் அங்கே இல்லை. கதிர் எங்கே போனால் நான் வீட்டில் விளையாடி ஜெயிச்சிருக்கேன், இதை செலிப்ரேட் பண்ண கூட கதிர் வரல, ஏன் என்னாச்சு அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நம்ம மாயா கதிருக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா ஏன் நீ விளையாடுறதுக்கு விளையாட்ட தனாவோட பார்க்க வரலடா, நீ வந்திருந்தா நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கோம், தானாவும் சந்தோஷப்பட்டிருக்கா அப்படி படுவா அப்படின்னு சொன்ன நேரம், எனக்கு தெரிய மாயா நான் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானியும் தெரியும், ஆனால் என்னோட ஸ்பான்சர் இருக்காரே அவர் என்னை அங்கே வர விடாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண விட்டுட்டா, அதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அவர் ஆமாம் அப்படிதான், அதுக்காக நான்டா பண கஷ்டத்தில் நம்ம தனா வர அந்த ஸ்பான்சர்கிட்ட பணம் வாங்கியிருக்கா உனக்கு தொழிலுக்கு தரதுக்கு, ஆனால் அவங்க பொண்ணுக்கு கடைசி நேரத்தில் கடவுளர்களால் காலில் அடிபட்டு அவள் விளையாடாம முடியாமல் போயிட்டு ஆப்போசிட்டில் புவனேஸ்வரி தான் ஒருத்தங்களை இறக்குனாங்க. ஆனால் அவங்கள வெளுத்தெடுத்து இப்போ வெற்றியும் பெற்றாச்சு, நம்ம தனா ஜெயிச்சிட்டாடா, நான் அவளோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. நம்ம ரகுராம் கிட்ட
கோப்பையை வாங்குது, சால்வையை போடுறது, ஏகப்பட்ட ஃபோட்டோஸை பார்த்து நம்ம கதிர் அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த வேலையை வந்து விடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேஸ் ஏஜென்சி வேலையை விடுறதுக்கு வந்து நம்ம கதிர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்ட்னர் சரி கிடையாது, இவர் கூட இருந்தால் இவர் நம்மளை வாழ விட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவர் பண பியாயி அப்படின்னு ஒரு முத்திரையை நம்ம கதிர் வந்து கொடுத்து, சார் இனி உங்கள் வேலைக்கு நான் வரலை அப்படின்னு வந்து சொல்ல அளவுக்கு நம்ம கதிருக்கு மனம் உடஞ்சி போயிட்டுன்னு சொல்லலாம். சரி, என்னோட தனாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்பிறாங்க. தனாவை பார்த்த உடனே தான் நம்ம தனாவுக்கு அவங்க கதிரை பார்த்த உடனே அப்படியே ஒரு சந்தோஷம் வருது, கதிருக்கும் சந்தோஷம் வருது. நம்ம தனா ஓடி போய் வந்து கதிரை கட்டி பிடிச்சி, ஏன்டா நான் விளையாட நேரம் நீ எங்கே போன, நீ ஏன் பார்க்க வரல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை தனா, நான் வரலை, அந்த ஸ்பான்சர் தானே வர விடாமல் பண்ணுனா, எனக்கு நல்லாவே தெரியும், அவன் சரி கிடையாது, நீ அந்த வேலைக்கு போகண்டா அப்படின்னு சொல்ல நேரம் கதிர் சொல்லாங்க, நானே போகண்டான்னு தான் நினச்சேன் தனா, நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே வந்து நம்ம ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணு வந்து எவ்வளோ தூரம் வந்து அவ கணவர் கதிரை வந்து வச்சிருக்கா, நம்ம தான் வந்து எடக்கு மடக்கா ஏதாவது பண்ணி இந்த கதிரை கூட வாழதான் இருந்தால் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், நம்ம செய்தது குற்றம் தவறு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணர ஆரம்பிக்காங்க. அதோட நம்ம தனாவை வந்து கையை பிடிச்சி, இந்த பாரு தனா, நீ எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், எந்த அப்பா கூப்பிட்றேன் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிப்பா நான் வாரேன், கதிர் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி கதிர் கூடயே வா அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அப்பா கதிர் கூட வந்து வீட்டுக்கு வரதையும் வந்து அனுமதிச்சுட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம பார்வதி பத்மாவுக்கு பயங்கர கடுப்பு, என்ன நம்ம அன்னை வந்து இந்த தனாவை வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டாங்க எப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பார்வதி சொல்கிறாங்க, அண்ணி நான் சொன்னேன்ல, அவங்க வந்து நம்ம மாமா வந்து அவங்க பொண்ணு மனைவி அவங்க மேலே தான் பயங்கர பாசம், தானா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவளை வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, இதே வேற யாராவது சொல்லியிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இலக்கி கொடுக்குறாங்க. நம்ம புவனேஸ்வரி அவமானம் தாங்க முடியாமல் அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இந்த தனா என் பொண்ணுன்னு அவன் ரகுராம் வந்து அவன் சொன்னது தான் என் காதில் உரிச்சிட்டே இருக்கு, இதெல்லாம் நான் கேட்கவே விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாம் டூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம புவனேஸ்வரி. அதோட வீட்டுக்கு போன வேகத்தில் ஒரு எல்லா பொருளையும் தூக்கி உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலைவலி, இது எழுத்தா எழுதியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. புவனா விடு, இந்த தனா நல்லா விளையாடுவா அப்படின்னு வந்து எனக்கு தெரியும், ஆனாலும் நீ வந்து அவன் ஸ்பான்சர்கிட்ட பணம் வாங்கியிருந்ததுனால கண்டிப்பாக தோப்பா அப்படின்னு வந்தால் விதி அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. ஆனால் என்னைக்குனாலும் சரிதான், ரகுராம் நம்மளுக்கு பரம எதிரி, கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து வெறி பிடிச்சது மாதிரி புவனேஸ்வரியும் பசுபதியும் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தனா நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு வந்து ரகுராம் சந்தோஷத்தில் விருந்து ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கலக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம தனாவும் கதிரை வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து அப்படியே வந்து சந்தோஷத்தில் இனி நம்மளே வரவேற்க போகிறாங்க. நீங்கள் அப்பா வந்து என்னை வந்து அவங்களே வாயெடுத்து கதிர் கூட வா வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னே சந்தோஷத்தில் நம்ம தனா வந்து ஆடி போகிறாங்கன்னே சொல்லலாங்க.